நிறுவனர் தலைவர் அங்கே கூப்பிடுறோம். இந்த மைக்கை கூட அவங்க இவர் தான் வந்து சரி பண்ண வேண்டியதாக இருக்கு. அவர் எவ்வளோ பேரை சரி பண்ணி எவ்வளோ பேரை படிக்க வச்சு எவ்வளோ பேரை வாழ வச்சு உலகம் ஃபுல்லாக உதவி பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு சிறு கண்ணு முன்னாடி ஒரு சிறு உதவியாக இப்படி நடந்திருக்கு. நம்மளோட சேது பாஸ்கர் அவங்க சேது கும்மணன் அவங்கள பற்றி நிறைய பேர்லாம் நம்ம சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எப்பயுமே ஒரு ஏவி ரெடி பண்ணி போடுவோம். இங்கே அதுக்கான வசதி இல்லை ஏவி போடுறதுக்கு. அதனால் அது செய்ய முடியாமல் போச்சு. இல்லாட்டி அது கோலாகலமாக நேரம் ஒரு அரை மணி நேரம் அது ஓடி பிரமாதமாக பார்த்துருக்கலாம். அது எல்லாருக்கும் அது எப்படி தான் நம்ம இதில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்பில். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பார்க்க வாய்ப்பு வந்து ஒரு வருஷம் முன்னாடி தான் கிடச்சிது. நம்ம அசோகன் சார் அவங்க சித்திரை சிங்கர் அவங்கெல்லாம் வந்து சொல்லி அவங்க மூலமாக அவரை அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பச்சக்குன்னு ஒட்டிக்கிட்டாங்க. வந்து நம்ம வந்து அவர் வந்து அப்படி அவர் எல்லாருக்கூடையும் அப்படி தான். அங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு தன்மையாக என்ன மாதிரிலாம் அடாவடி இல்லை, தடாபடாலாம் இல்லை. அவ்வளோ அமைதி பண்பு அவ்வளோ ஒரு இதாக அவங்க இருக்காங்க. அந்த சரி என்ன பண்ணோம், சரி வாங்க நம்ம பார்க்க வாங்க. நாங்கள் இப்போ நான் சொன்னேன் எல்லாரையும் நாங்கள் என் கூட இருக்க குழுவினரையும் கூப்பிட்டு வரோம், செயற்குழுவும் கூட்டோம். சரி வாங்கன்னு சொல்லிட்டு சம்பத் சார் நான் தயாளன் மடிப்பாக்கெல்லாம் எங்களை அவரே கார் அனுப்பிச்சு எங்களே அப்படியே அழைச்சிட்டு அவர் கூட பேசிட்டு போயிட்டு வந்தோம். அது மாதிரி பேசும்போது வரும்போது அவரோட கடந்து வந்த பாதையெல்லாம் கேட்டால் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இது வரையிலும் யாருக்கிட்டேயும் அப்படியே ஒரு அனுபவங்கள்லாம் நம்ம பார்த்ததில்லை கேட்டதில்லை. அதெல்லாம் வெளியே வந்திருக்கும். அப்படியே வந்திருந்தாலும் சார் வந்து அப்படியே வெளிப்படுத்தாமல் அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே எங்களுக்கு பயங்கர உபசாரம் காலேஜெல்லாம் காமிச்சு இது பண்ணி அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களோட காரைக்குடியிலையும் அவங்களோட பண்ணை இருக்குது. டாக்டர் கலாம்கிட்ட அவர் பாராட்டு பெற்று அவர் வீட்டில் போய் அவரே அவருக்கு விருந்து கொடுத்து பாராட்டி அவரோட பசுமை மரங்கன்று அது எதுன்னு 300 ஏக்கர் நிலத்தை சரி பண்ணி அதில் வந்து மரங்கள் இதெல்லாம் அக்ரி காலேஜ் அங்கே இருக்குது. அதில் ஆடு மாடு அது மாதிரி வளர்ப்பு மிருகங்களோட ஒட்டகம் வரையிலும் வளர்ந்துருக்காங்க. அவங்க ஒட்டகம் உயரத்துக்கு அவங்களெல்லாம் பார்த்தா அந்த வீடியோவில் பார்த்தா எல்லாம் கல்யாணி வாம்பார். இப்போ ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி கூப்பிடுவார். எல்லாம் அவர் கூப்பிட்டோன்னே ஓடி வருங்க எல்லாம் அந்த மாதிரி. இப்போ அது மாதிரி இங்கே அம்பத்தூரில் பெண்கள் கல்லூரி ஜப்பான் தொழில்நுட்பத்தில் அவங்க கூட அது மாதிரி லேடிஸ் பெண்கள் இது மாதிரி பள்ளிக்கூடமும் அவர் 8 பேரோட ஆரம்பித்தவர் 8000 அதெல்லாம் வந்து பேசுவாங்க. அவரே சொல்லிட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அவரை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷமாக அவரை விரட்டிக்கிட்டே இருக்கேன். சார் இப்போ வைக்கணும் அப்போ தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏன் இங்கே அங்கே எதுங்கிறீங்க, நான் அழைச்சிட்டு வாங்க நம்ம மக்களை, நாங்கள் வந்து அங்கேயே நம்ம காலேஜ்லேயே வச்சுக்கலான்ட்டு. சரின்னு சொல்லி இப்போ தான் இந்த மாதம் ஒரு ரொம்ப அபூர்வமாக ஒரு டேட்டு கிடச்சிது. இப்போயும் 3 வாரம் ஒரு யூஎஸ் அங்கங்கே போயிட்டு நமக்கு தெரியாத நாடெல்லாம் போய் பார்த்துட்டு வருவார். நமக்கு அந்த மாதிரி மேப்பில் இருக்கானே தெரியாது, அப்படிலாம் போய் விசிட் பண்ணிட்டு வருவார். சொல்லி இந்த டேட்டு கொடுத்துருந்தாங்க அங்கே போகலாம். திடீர்னு பார்த்தா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அவங்க காலேஜில் எப்பயுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 3 மாதத்துக்கு சனி ஞாயிறில் வைக்கிறாங்களாம். அதனால் மக்களுக்கு எல்லாத்துமே ஏமாற்றம். சரி அங்கே ஒரு வாய்ப்பு இதாக போச்சு அப்படின்னு சொல்லி தான் சரி அந்த தேதியை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்காக அவங்க யூஎஸில் இன்னும் 4 நாள் கழிச்சு வர வேண்டியவங்க இதுக்காக தேதியை மாற்றி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. நம்மளை மதித்து நமக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்துக்களும் வரவேற்பும் நன்றியும். அதே மாதிரி நம்ம பாக்கெட் நாவல் அசோகன் சார் அவரே மறந்துருப்பார். ஆனால் நான் எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பேன் அதை. அப்புறம் ஆமாம் அப்படி தானே அப்படிம்பார். அவர் வந்து எனக்கு 35 வருஷமாக 40 வருஷமாக பழக்கம். அவர் பாக்கெட் நாவல் ஆரம்பித்து அவர் அப்படியே கோல வச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து கொச்சினில் இருந்தேன். அப்போ எழுதி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க நேரம். அப்போ வந்து யார் என்ன பத்திரிக்கை ஆரம்பித்தாலும் அதில் என்னோடய பங்களிப்பு இருக்கும். கதையோ கட்டுரையோ ஏதாவது அனுப்பி கொண்டு போய் கொடுத்து வாய்ப்புக்கு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன், தேடிட்டு இருப்பேன் பிசாசு மாதிரி எழுத்துக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவரெல்லாம் ஆதரவு கொடுத்தாரு. அப்புறம் வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்ன திருவாசகம்னு சொல்லலாம். அப்படி அவர் வந்து எப்பயுமே ஓப்பன், நேருக்கு நேர் தான் பேசுவார். வந்து இப்போ கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லுவார். ஓப்பனாக எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுலாம் இல்லை. நான் போய் வாய்ப்புக்காக நிற்கிறேன். அவர் பாக்கெட் நாவல் இதெல்லாம் ஆனால் நீங்கள் நிறையா எழுதுறீங்க, நல்லா எழுதுறீங்க, உங்கள் சிறுதெல்லாம் நிறையா படிக்கிறேன். உங்களோட பிரபலம் இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே வளர்ந்து வரோம். நம்ம உணரணும், நம்மளை ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன லெவலில் இருக்கோம், நம்மளாம் நினச்சிக்கலாம் நிறையா எழுதுகிறோம், நம்ம புகழில் இருக்கோம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. நீங்கள் நல்லா எழுதிட்டு இருக்கீங்க, எல்லாம் கவனிச்சிட்டு வரேன்னு வந்து நீங்கள் வந்து உங்களோட புகழ் வந்து பத்தாது. எனக்கு பத்திரிக்கைக்கு நாவலுக்கு போடும்போது நாவலாசிரியர் பேருக்கு தான் நான் நாவல் வெளியிடணும், அதுக்கு தான் விற்பனை, அதுக்கு வந்து பத்தாது.
ஓகே சார் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும், சிறுகதையெல்லாம் கொடுங்க அப்படியே போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போடாங்க. அப்புறம் என்ன சார் பண்ணணும், தினமலர் வாரமலரில் ரெகுலராக எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அதில் வந்து ஒரு தொடர்கதை வாரமலரில் கேளுங்க, கதை மலர்லாம் எழுதுறீங்க, தொடர் எல்லாத்துலேயும் பண்ணுறீங்க, சாவியில் ஃபுல்லாக எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு தொடர் கேளுங்க, அதில் ஒரு தொடர் வந்துட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கும், அதோட வாசகரோட ரீச் எல்லாம் பெருசு, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரி ஏதோ சமாதானம் சொல்கிறார், அந்த நேரத்துக்கு அதாவது நம்ம மனசு கோடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ சொல்லி அனுப்புகிறார் போல இருக்கு. ஒரு கடைகளில் போய் கேட்டோம்னா ஏதாவது இது இருக்குன்னா இது இல்லைங்க நாளைக்கு கிடைக்கும் தீர்ந்துருச்சுப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறார் போல இருக்கு தான் நான் நினச்சிட்டு போனேன். ஆனால் அதே மாதிரி தினமலர் தொடரில் வந்து 90ல் இணையவில்லைன்னு சொல்லி முதல் தொடர் அது வந்து அப்படி போச்சு, எல்லாம் அவ்வளோ ஒரு பிரபலமாக அவ்வளோ ஒரு வரவேற்போட போச்சு. அதுக்கப்புறம் சொன்னோடனே அவர் சொன்ன மாதிரியே இது பண்ணார். அப்போ திருப்பி போகும்போது அப்போ சொன்னார், இல்லைண்ணே எல்லாம் நல்லா இது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து குமுதம் குரூப்பில் மாலை மீதெல்லாம் எழுதிட்டு இல்லைங்க, அங்கேயும் இது பண்ணேன், மாலை மீதில் எழுதுங்க, கல்கனில் தொடர் எழுதுங்க, இன்னும் நல்லா வரும், நான் உங்களை வச்சிருக்கேன் லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இவரோட தூண்டுதலில் மாலை மீதி போய் அங்கே முயற்சி பண்ணி மாலை மீதில் எழுதுறேன். மாலை மீதியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் 90லேருந்து 2000க்குள்ளே டாப் 10ல் நானும் ஒருத்தனாக இருந்தேன். ஒரு லிஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா பேரே கூட சொல்லலாம். அப்போ வந்து ராஜேந்திரகுமார், ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, தேவி பாலா, அதுக்கு அடுத்த இதில் என்னோட இதில் வச்சுருந்தாங்க. மலை மீதிலாம் குமுதம் குரூப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், வந்து 2 வாரத்துக்கு ஒருத்தர ஏஜென்ட்டுக்கு போய் சர்வே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, யாரோட அது விற்கிது யார் அது விற்கல, விற்காதானு தூக்கிட்டுருவாங்க, அந்த பாராபட்சமே எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இதில் டாப் 10ல் நான் ஒன்றா இது பண்ணியிருந்தேன். அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே அவரோட பத்திரிகையில் முதல் நாள் ஒரு குரூப்பு விளம்பரங்கள் போட்டுக்கலாம், இவங்க தனி பத்திரிகைன்னு வரும்போது அதுக்குள்ளே ஒரு இது. அதே மாதிரி எனக்கு நாவல் வாய்ப்பெல்லாம் கொடுத்து அந்த அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு உற்சாகம் தந்தார். அப்படி இப்போ அதுக்கப்புறம் எல்லா பத்திரிகைகளும் எந்த பத்திரிகைனாலும் பிரபல பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் எழுதி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு வளர்ச்சியில் அவரோட பங்கும் ரொம்ப முக்கியமானது. அதை நான் சொல்லும்போது அப்படியானே அப்படிம்பார், அப்படியானே நான் சொன்னேன் அப்படிம்பார். ஏன்னா இவர் இதே மாதிரி எவ்வளோ பேருக்கு சொல்லியிருப்பாருன்னு தெரியல, எவ்வளோ பேரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இப்படிலாம் செஞ்சுருப்பாருன்னு தெரியல, எவ்வளோ பேர் முன்னுக்கு வந்தாங்க அதுவும் தெரியல. சார் ஞாபகம் இருக்கா நான் சொல்கிறதுலாம்? இதை பல தடவை நான் எழுதிட்டு படிச்சுட்டு அப்படியே நான் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா, அப்படி தான் அப்படியே சொன்னேன் அப்படின்னு அப்படியே கேட்பார். அப்பாவி மாதிரி தான். ரொம்ப நன்றி சார் உங்கள் டைம் இப்போ ஒதுக்கி நான் சொன்னது ஃபோனில் சொன்ன உடனே சரி அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும், நான் கட்டாயம் வந்துடுறேன். இவர் வந்து இப்போ சமீபத்தில் எந்த நிகழ்ச்சிக்கு எந்த இலக்கிய நிகழ்ச்சி எதுக்குமே அவர் போகிறதில்ல. பாக்கெட் நாவல் அசோகன் அவர் சாருக்காக தான் வந்தார். உண்மை சார், எந்த நிகழ்ச்சியும் எங்கேயும் வர முடியாது. அவர் உங்கள் பேரை சொன்ன உடனே அப்படியே நான் கட்டாயம் நான் வரணும்னு சொல்லி இது பண்ணார், அவருக்கு நன்றி. அது மாதிரி கல்வி தந்தை நம்ம முத்துக்குமார் சாமி அவர்கள், அவர் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இப்போ அவர் வந்து ரொம்ப பொருத்தம். இப்போ சேது பாஸ்கரா கல்வி நிறுவனம் இந்த சேவையாளர் கூட அவர்லாம் அமர்றதுக்கு ஒரு தகுதியான லட்சக்கணக்கில் கல்வி உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நமக்கு வர ரிக்வஸ்ட்லாம் நம்ம மூலமும் பெனக்கல் பறவை மூலமும் செஞ்சிகிட்டு இருக்காங்க. இந்த பெனக்கல் பறவை ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. இது வரலும் ஒரு 35 பேர்த்துக்கு மேலே விஐபிகளை அழைச்சிட்டு வந்து கடந்து வந்த பாதை ரேன்பு சார் கொண்டு அந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாக இதை நலத்திட்ட உதவிகளும் ஆரம்பித்து இது வரலும் ஒரு 11 லட்சம் ரூபாய் இது வரலும் செஞ்சுருக்கோம். கொடையாளர்களோட பங்களிப்போட நமக்கு வர ரிக்வஸ்ட்லாம் இது பண்ணுவோம், யாரை கொடுக்க விரும்புகிறவங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்வோம், இல்லைன்னா யாரை கொடுக்க விரும்புகிறவங்களும் அதில் பயன்படுத்துவோம். அந்த மாதிரி பல நல்ல காரியங்களும் போயிட்டு இருக்கு. அதனால தான் சாரும் ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ என்னோடய ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு தான் சரி, அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இங்கே வந்து தப்பிக்கலாம் முடியாது விடமாட்டார் அப்படின்னு சொல்லி, அதனால் சரின்னு டேட்டு கொடுத்துட்டாரு. அவர் டேட்டை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு இந்த தேதியில் வச்சோம். அது மாதிரி எங்கள் சம்பத் சார் எங்களோட சீனியர் 85 வயசு, எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. அவரும் அவ்வளவு சேவையாளர். இப்போ எங்கள் குழுவில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் ஆரம்பித்தேன், செலவு பண்ணி எல்லாம் இது பண்ணோம், உதவித்தொகை அப்படின்னு ஆரம்பித்தேன். எங்கள் குழுவில் இருக்கிறவங்களே அவர் தயாளன் சார், சம்பத் சார், இது மாதிரி அவங்க ஐகலாஜ் இந்த மாதிரி என்ன பண்ணால் நாங்களும் தரோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேவைக்கு இது தருவாங்க. நான் சொன்னேன் வேறு யாரும் கொடுக்கலன்னா நம்ம டீம்லேருந்து போட்டுக்கலாங்கன்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி செஞ்சிகிட்ருக்கோம். எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி தொடரட்டும். இப்போ ஏதாவது இடையில விட்டு போச்சுன்னா ஏதாவது சொல்ல வந்தால் நான் குறுக்கிட்டுக்குவேன். அப்புறம் நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வரவேற்புரை வழங்கிய நமது NCM அண்ணா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம்.
மாணவர்களுக்கு முகவரி கொடுத்தவர் முகவரி ரமேஷ். முகவரி ஃபவுண்டேஷன் மூலமாக இவர் சேலம் தலைவாசல் ஆரத்தி அக்ரஹாரம் குக்கிராம விவசாய கூலி தொழிலாளிகளான விவசாய கூலி தொழிலாளிகளான குப்படையார் பட்டத்தம்பாள் தம்பதியினரின் மகன் ராமன் லக்ஷ்மணன் இரட்டையர்களில் முன்னவரே ராமன். அவர்தான் நமது நாயகன் முகவரி ரமேஷ். வறுமை சிரமத்திலும் தம்பியை படிக்க வைத்தார் ரமேஷ். ஆனால் தம்பியோ படிப்பை நிறுத்தி வேலைக்கு சென்று சம்பாதித்து அண்ணன் ரமேஷை படிக்க வைத்தார். ஆடிட்டராகும் விருப்பம் நிறைவேறாமல் ரமேஷ் ஈஷா சத்குருவின் ஆன்மீகத்தில் மூழ்கினார். பிறகு பெற்றோர் சென்னையில் கூலி வேலை பார்த்து படிக்க வைத்தாலும் வறியோருக்கு கல்வி கண் திறந்து அதுவே முகவரி அறக்கட்டளைக்கு முன்னேற்ற முகவரியாயிற்று. வேளச்சேரியில் சிறிய வீட்டில் தொடங்கிய முகவரி முனைப்புகள் 23 ஆண்டுகளாக நீடிக்கின்றன. இதில் மருத்துவர்கள், பொறியாளர்கள், அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் அதில் 150 பேர், அறிவியல், வேளாண்மை அறிவியல், சட்டம், செவிலியர் மற்றும் இதர டிப்ளமா, கால்நடை மருத்துவர்கள், ஆடிட்டர்கள் என இதுவரை இவரின் மூலமாக பயன்பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கானோர். எல்லாம் பரம ஏழைகளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். சிவில் சர்வீஸில் வென்றோர், தனியார் துறை பணியாளர்கள், அயலக ஊழியர்கள், மருத்துவம் மற்றும் முதுகலை மருத்துவம் படிப்பவர்கள், MBA BDS படிப்பவர்கள், அதில் இன்டர்ன்ஷிப் செய்கிறவங்க என இவரது சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. தன்னை பின்னணியில் வைத்துவிட்டு நிறுவனத்தையே முந்தி நிறுத்தி உழைக்கின்ற ரமேஷ் இன்னும் கூட ஏழைதான். திருவாளர் CAG ரங்கநாதன், சைதை துரைசாமி, இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் TS கிருஷ்ணமூர்த்தி, ராமகிருஷ்ணா மடம் சுவாமி விமுர்தானந்தா, AR முருகதாஸ், CADN மனோகரன் மற்றும் முகவரியின் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் முகவரி அறக்கட்டளைக்கு தூண்களாக இருந்து தங்களுடைய பண உதவிகளை செய்து மேலும் மேலும் ஏழை குழந்தைகளின் கல்வி கண் திறப்பதற்கு உதவி கொண்டே வருகிறார்கள். இத்தகைய இளைய தலைமுறைக்கு வாழ்வின் முகவரி கொடுத்துள்ள ரமேஷை பேனாக்கள் பேரவை கௌரவிப்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறது. சேவை சேவையை கௌரவிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பேனாக்கள் பேரவை மரியாதை செய்யும் சேவையாளர்களில் முனைவர் திருமதி சி கனகவல்லி பற்றிய சிறு அறிமுகம். இவர் ஓய்வு பெற்ற பள்ளி முதல்வர், சிறந்த கல்வி ஆலோசகர், சுவாமி விவேகானந்த அகாடமி இயக்குனர் மற்றும் நேரு உயர்நிலைப் பள்ளி தூதுவரும் கூட. 50 வருட நங்கநல்லூர் வாசி. கணவர் திரு சீனிவாசரங்கன். தற்போது மகன் மருமகளுடன் வசிக்கிறார். இவர் கருணா இன்டர்நேஷனல் ஒருங்கிணைப்பாளராக மாணவர்களிடம் வாழவிடு உணர்வை வளர்த்தவர். சதுரங்க விளையாட்டில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து தேசிய அளவில் போட்டிகளில் பங்கேற்க செய்தவர். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்கள், மரம் கன்று நடுதல், தூய்மை இந்தியா திட்டம், ஸ்மார்ட்டர் அவசர கால கையாளும் திட்டம், பேரிடர் மேலாண்மை திட்டம், சைபர் குற்ற விழிப்புணர்வு திட்டம், சாலை பாதுகாப்பு திட்டம், கழிவுகள் மேலாண்மை திட்டம், புற்றுநோய் விழிப்புணர்வுக்கு திட்டம் போன்றவற்றுக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். சுஷ்மா ஸ்வராஜ் அவுட்ஸ்டாண்டிங் பப்ளிக் சர்வீஸ் விருது, லயன்ஸ் கிளப்பின் சிறந்த ஆசிரியர் விருது, டியூக் ஆஃப் எடின்பரோ இன்டர்நேஷனல் அவார்டு, சிறந்த மாவட்ட முதல்வர் விருது, டெரி யங் என்விரான்மெண்டலிஸ்ட் விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். அத்துடன் சிக்ஷா சக்தி லெகசி விருது, மனிதம் விதைப்போம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது, மகளிர் வேர்ல்டு ரெக்கார்டு அண்ட் அவார்ட்ஸ் மகளிர் ஜகான் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர். மார்பக புற்றுநோய் தொடர்பாக இவரது பல்வேறு கட்டுரைகள் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளன. 1985 மாடர்ன் பள்ளியில் ஆசிரியராக பணியை தொடங்கி தற்போது வரை தொண்டாற்றி வரும் இவரை கௌரவிப்பதில் பேனாக்கள் பேரவை பெருமிதம் கொள்கிறது. திருமதி கனகவல்லி அவர்களை அழைக்கிறேன். எல்லாம் இன்னைக்கு சுத்தி புத்தி எல்லாம் கல்வியாவே இருக்கு.
ஒரு நிமிஷம் அந்த சேவையாளர்கள்லாம் வந்துருங்களேன். அம்பத்தூர் பத்திரிகையாளர் திரு அசோகன் அவர்களை கௌரவிக்கிறார். தபம்ஸ் குழும நிறுவனர் திரு மேகநாதன் அவர்கள் வருகையை நாங்கள் சிறப்பு செய்கிறோம். அத்துடன் எழுத்தாளர் திரு தேவிபாலா அவர்களின் வருகையையும் பதிவு செய்கிறோம் மகிழ்ச்சியோடு. நன்றி.